Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. திருப்போம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. சத்தமாக சொல்கிறாரு, ஒரு கான்ஃபிடன்ஸோடு சொல்கிறாரு, ஒரு பெரிய உறுதியோடு நிச்சயத்தோடு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போகவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்குறோம், கர்த்தரை பற்றி ஒரு குணாதிசயத்தை சொன்னேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் செய்கிறார், சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. செய்த பிறகு சொல்கிறதில்ல, சொல்லிட்டு தான் செய்கிறார். இதனால தான் தீர்க்கதரிசிகள் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். என்னெல்லாம் செய்ய விரும்பினாரோ அதெல்லாம் முதல்ல சொல்கிறாரு, அப்புறம் தான் செய்கிறார். இயேசு இந்த உலகத்தில் அனுப்பணும், அவர் குழந்தையாக பிறக்கணும், உலகத்தில் வாழணும், சிலுவையில் மரிக்கணும், உயிரோடு எழும்பணும், பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கணும், நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரணும். இதெல்லாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதை சொல்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசிகளை வச்சார். தீர்க்கதரிசிகளுடைய வாயில் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை இவங்க பேசினாங்க. இவங்க பேசி சொன்னாங்க. சொன்னபோது அந்த வார்த்தைகளில் ஒன்று கூட தவறவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. மோசேயை கொண்டு கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. மோசேங்கிறவன் மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவரை எழுப்புறார் கர்த்தர். அவன்கிட்ட நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. இன்றைக்கு சாலமன் சொல்லுகிறான், 500 வருஷங்களுக்கு பிறகு சொல்கிறான். மோசே வாழ்ந்து தீர்க்கதரிசனங்கள்லாம் சொன்ன காலத்துக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு சாலமன் சொல்லுகிறான், தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளெல்லாம் ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போக இல்லை. ஒரு மனுஷன் அப்படி பேச முடியுமா? ஒரு மனுஷன் வாயை திறந்து சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னபடியே ஆயிற்றுங்கிற விதத்தில் அவ்வளோ கரெக்டாக பேச முடியுமா? ஒரு வார்த்தை கூட தவறலையாம் பாருங்க. மோசேங்கிற தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகவே இல்லை, எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. இப்போ நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சுருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய கையின் பிரயாசங்களை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து நாம் வாயை திறந்து என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ஆகுங்கிற ரீதியில் தான் வச்சுருக்கார். நம்ப முடியலையேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ஆகும், ஒரு வார்த்தை கூட தவறாது. ஏன்னா இது நம்முடைய வார்த்தை இல்லை. நான் சொல்கிறேன், அறிக்கை செய்கிற வார்த்தை என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் அறிக்கை செய்கிறோம் இல்லையா? இன்னும் சில வசனங்களை வாசித்து காமிக்கிறோம் பாருங்கள். யோசுவா 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து, இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். இந்த இளைப்பாறுதல்ன்றது பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் இளைப்பாறுதலை வாக்கு பண்ணுகிறார். யுத்தம் இல்லாமல் அவர்களை இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இதெல்லாம் சொல்கிறாரு, யோசுவாவுக்கு சொல்கிறார். ஒருத்தன் கூட விரல கூட அசைக்க மாட்டான் உனக்கு எதிரான்ற, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாதுன்னு வாக்கு பண்ணினது தான். இதெல்லாம் எல்லாமே இளைப்பாறுதல் வாக்கு பண்ணினது. ஒருவன் கூட உன்னை எதிர்த்து நிற்க முடியாதுன்றது ஏற்கனவே கர்த்தர் சொன்னது. சொல்கிறார், யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். எத்தனை தடவை சொன்னார்? யாத்திராமத்திலலாம் பாருங்கள், எத்தனை தடவை சொல்கிறாரு. எண்ணாமத்திலலாம் பாருங்கள், எத்தனை தடவை சொல்கிறாரு, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்றார், ஒப்பு கொடுத்தேன்றார். அப்போ கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார், சொன்னபடியே ஒப்பு கொடுத்தார். அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், கன்க்ளூஷன் எப்படி வருது பாருங்கள். யோசுவா கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று.
ஏன் அவர் சொல்கிறாரு, அவர் ஒன்று சொன்னார்னா ஒன்று கூட தவறி போவாதான், அப்படியே நிறைவேறும். அப்போ நம்ம அந்த வார்த்தைகளை எடுக்கிறது எவ்வளோ முக்கியம், அதை எடுத்து இருதயத்தை அதனால் நிரப்புறது எவ்வளோ முக்கியம், வாய் அதனால் நிரப்புறது எவ்வளோ முக்கியம், நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட காரியங்களால் நிரப்புறது எவ்வளோ முக்கியம். நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளவே இல்லை. பாருங்கள், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக he hastens to perform his word. எரேமியா 1:12 வாசனம் இல்லையா? எரேமியா 1:12 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருக்கிறாராம். ரொம்ப தீவிரமாக இருக்கு. அவர் ரொம்ப நான் ரெடின்றார். அப்போ ஏன் நிறைவேற மாட்டேங்குது? நிறைய பேருக்கு அவருடைய வார்த்தைகள் ஏன் அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேற மாட்டேங்குது? கர்த்தர் ஒரு பிரின்சிபலை வச்சுருக்காரு பாருங்க. அவர் வார்த்தையை சொல்லிட்டாரு, அவர் பேசிட்டார் வார்த்தைகளை. அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை இவர்கள் எடுத்து இவர்கள் பேச வேண்டும். அப்போ தான் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், அப்போ தான் அதை விசுவாசிக்கிறார்கள். என்னைக்கு இவங்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேற முடியும். ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகவில்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது. வாசிப்போம் 23ஆம் அதிகாரம். எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க பாருங்கள். இது அவர் ஜனங்கள் மத்தியில் நல்லா பதிஞ்சிருச்சு. கர்த்தர் சொன்னார்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட வீண் போகாது, அப்படியே நிறைவேறும் என்கிறது அவர்களுக்கு நல்லா அன்றைக்கு பதிந்து விட்டது. யோசுவா 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியிலே போகிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். இருக்கீங்களா? யோசுவா வயது சென்று முதிர் வயதான பிறகு அவனுடைய சாட்சியை கவனிங்க. அவன் சொல்கிறான், என்னுடைய காலம் முடிவாக போகுது, என்னுடைய பீரியட் முடிய போகுது. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து இப்போ முதிர் வயதாயிடுச்சு. நான் எல்லாரை போல் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு போக போகிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன்றான், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போக இல்லை. என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்கள். வாழ்நாள் முழுக்க சிலருக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லியிருக்கு இது நடக்குமா அப்படின்னு. கர்த்தர் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நடக்கணும். அவனுடைய கான்ஃபிடன்ஸ் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கணும். எவ்வளோ வருஷம் வாழ்ந்து முதிர் வயதில் ஒரு மனுஷன் சொல்கிறான், பல யுத்தங்கள் பல போர்கள். அவன் அங்கேருந்து வந்தவன், எகிப்திலிருந்து வந்தவன், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரம் முழுக்க பார்த்துட்டான். வனாந்திரம் முழுக்க பார்த்துட்டு கடைசியில் கானான் தேசத்தில் நுழையிறதையும் பார்த்துட்டான். எல்லா விரோதிகளையும் மடங்கடித்து கானான் தேசத்தை சொந்தமாக்குகிற அனுபவமும் அவனுக்கு இருக்குது. எல்லாத்தையும் கண்டுட்டான் பாருங்கள். கர்த்தர் சொன்னார்னு தெரியும், சொன்னதை எப்படி படிப்படியாக நிறைவேற்றினார் தெரியும், என்ன ஆச்சுன்னு தெரியும். கர்த்தர் ஒருபோதும் சொன்னது நிறைவேறாமல் போனதே கிடையாதுன்னு தெரியும். அவனுடைய வாழ்நாளில் கடைசியில் சொல்கிறான், அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகலன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு இருதயத்தாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நிறைவேறிற்ற எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவே இல்லை என்று சொல்லுகிறான். 2 ராஜாக்களுக்கு திருப்புங்க, 10ஆம் அதிகாரம். எத்தனை தடவை இது ரிப்பீட் ஆகுது பாருங்கள். பலரும் சொல்கிறாங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். எல்லாருடைய சாட்சியும் இதாக தான் இருக்குது. எலியாவை கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லுவார் அவர். எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சார். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் சொல்கிற வரைக்கும் இந்த நாட்டில் மழை பெய்யாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தைரியம் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்க, என்ன மழைக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறான். இன்றைக்கி சொல்கிறேன், இன்னிலேருந்து மழை பெய்யாது, நான் திரும்ப வந்து சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாது, நான் சொன்னதான் மழை பெய்யுன்றான். அப்படியே தான் ஆச்சு பாருங்கள். அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே ஆச்சு. அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறான். கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார், நான் சொல்கிறேன். கர்த்தர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். அவருடைய வார்த்தை அது புறப்பட்டு வந்திருக்குது, என் வாய் மூலமாக அது பேசப்படுகிறது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நான் சொன்னபடி தான் ஆகும் என்கிறான். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழவில்லை. தரையில் விழலைன்னா வீணாக போகலை, சும்மா வெளியே வந்த வார்த்தை தரையில் விழலை, வீண் வார்த்தையாக போகலை, எல்லாம் நிறைவேறிற்று
இல்லையா? இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 3. எத்தனை முறை அது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் விழுந்து போக விட மாட்டார். தான் சொல்லியிருக்கு, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் சொல்லுது? ஏன்னா அவர் சொன்னார்னா அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுந்து போவதில்லை, ஒன்று கூட வீண் போவதே கிடையாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரி, இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இப்படி தான் இன்றைக்கும் ஆப்ரேட் பண்ணுகிறார். பாருங்கள், ஏசாயா 55:10 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்புறம் சொல்லியிருக்கு, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும். எப்படி காரியங்கள்லாம் மாறும்? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை மாற்றுகிறது. காரியங்களை முட்செடியாக இருக்குது. முட்செடி எதுக்கு அடையாளமாக இருக்குது? தரித்திரத்துக்கு, இல்லாமைக்கு, வறுமைக்கு, கடுமையான உழைப்புக்கு அடையாளமாக இருக்குது. நெத்தி வேர்வைக்கு அடையாளமாக இருக்குது. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே சாபம் உலகத்தில் வந்தது பாருங்கள். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் பூமின்னு சொன்னார். அதுக்கு முன்னால் முள்ளு குறுக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை செய்கிறதுக்கு. இப்போ முள்ளு குறுக்கு எடுக்கிறதுக்கே சரியாக போகுது இவனுக்கு. இந்த முள் செடின்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அது வந்து சாபத்தை குறிக்கிறது, நம்ம முன்னேறாமல் தடுக்கிற காரியங்களை குறிக்கிறது, நம்ம தரித்திரராக்கிற காரியங்களை குறிக்கிறது, நம்ம பின்தங்க வைக்கிற காரியங்களை குறிக்கிறது, நம்ம பலனற்றவர்களாக கட்டி போடுறது. அதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடைகள். அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கு. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அப்போனா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் சூழ்நிலைகள், காரியங்கள் மாறும், பிரச்சனைகள்லாம் மாறும், சாபக்கேடான காரியங்கள்லாம் மாறி ஆசீர்வாதமாக மாறும். பின்தங்கிய நிலையெல்லாம் மாறி முன்னேறுற நிலைமை உண்டாகும், விடிவு காலம் உண்டாகும், நல்ல காலம் உண்டாகும். எப்போ உண்டாகுமா? இதுக்கெல்லாம் எப்படி உண்டாகுது? எப்படி அதை உண்டாக்குறோம்? எப்படி கர்த்தர் உண்டாக்குகிறார்? அது நம்முடைய வாழ்க்கையில் வெறும் முள்ளாக வளருது, காஞ்சொரியாக வளருது, முள்ளும் புதரும் தான் இருக்குது. ஒரு கனிகள் இல்லை, ஒன்றும் பெரிய ஒரு விளைச்சல் இல்லை. நல்ல காரியங்கள் எல்லாம் கெட்டதாக தான் வந்துகிட்டு இருக்குன்னு வைங்க. அது எப்படி நல்லதாக மாற்றுகிறார்ன்ற சொல்கிறாரு. எப்படி மாறுதான் நல்லதா? என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம், என் வாயிலிருந்து புறப்படுகிற வர்ற வசனம்ன்றார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருதுன்னா அவர் அங்கேருந்து பேசுகிறார் பாருங்க. பேசினா எங்கே உங்களுக்கு எப்படி அந்த வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி வருகிறது? அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வசனம், அதை ஒரு தீர்க்கதரிசி எடுத்து பேசினான். பேசினதை தான் சொல்லியிருக்குது. அந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் கீழே விழவில்லை, ஒவ்வொன்றும் நிறைவேறட்டுன்னு சொல்லியிருக்குது. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கே ஒரு வாய் அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு இல்லாமல் அதை நிறைவேற்ற வாய்ப்பு கிடையாது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் பேசுகிறார். அதை எடுத்து இந்த பூமியில் ஒரு மனுஷன் பேச வேண்டும். அந்த மனுஷன் பேசும்போது தான் நிறைவேறுது தான் சொல்லியிருக்கு. மோசே மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமற் போகவில்லை. எலியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறா போன. டைரெக்டாக கர்த்தர் சொன்னார்னு இல்லை, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், ஒரு மனுஷன் மூலமாக பேசுகிறார். ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து இப்படித்தான் ஆகும், இப்படி தான் கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுகிறான். சொன்ன பிறகு அது அப்படியே ஆகிறது. இன்றைக்கு எந்த தீர்க்கதரிசிகிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல போகிறீங்களா? கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன் பாருங்கள். அன்றைக்கு அவர்களுக்கு இந்த விதத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை பாருங்கள்.
கர்த்தர் அவள்கிட்ட நேரடியாக பேசினார், வந்து சொன்னாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பம், நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சுகம், நம்முடைய எல்லாத்த குறித்தும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ யாராவது வந்து அங்கேருந்து ஏதாவது சத்தம் கேட்குமான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. யாராவது நம்மளுக்காக ஸ்பெஷலாக கேட்டு சொல்லுவாங்களான்னு பார்க்கக்கூடாது. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு அதை தேடிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறத முதல்ல யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே இருக்குது, அரும்பெரும் வாக்குத்தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணணும்? எடுக்கணும். எடுத்துக்கொண்டு மோசே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ஜனங்கள் மத்தியில் பேசினது போல், எலியா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இப்படி தான் ஆகும்னு சொன்னது போல், சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் தான் நடக்கும், இப்படி தான் ஆகும்னு சொன்னது போல், அது ஒரு வார்த்தை கூட தரையில் விழாமல் கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். அதுபோல் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை எடுத்து நாம் எடுத்து நம்முடைய வாயில் வச்சு பேசும்போது நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை கூட தவறாது. அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த தீர்க்கதரிசி ரோலை எடுக்கிறதே கிடையாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க தீர்க்கதரிசி அங்கெங்கேயோ இருக்கிறார், அவரை போய் கூப்பிட்டு வர்றேன். நீங்கள் தான் தீர்க்கதரிசி உங்கள் வீட்டுக்கு. அப்போ ஒரு பிரச்சனைன்னா யாரையோ கூப்பிடுறதில்ல, நீங்கள் எடுக்கணும், வேத வசனத்தை எடுக்கணும். இந்த பிரச்சனையை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்துருச்சு. என் வாயிலிருந்து அது இப்போ புறப்பட்டு வரணும். கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வந்திருக்குது இந்த காரியத்தை பற்றி? கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தர் எதை விரும்புகிறார்? அவர் விரும்பினதாகும்படி செய்கிறது தானே இந்த வார்த்தை. அதுதானே செய்யுது இந்த வார்த்தை. எப்போ செய்யும்? நான் அதை விசுவாசிக்கணும், நான் என் உள்ளத்தை அதனால் நிரப்பணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியில், வீட்டில், என் குடும்பத்தில், ஊழியத்தில், அல்லது என்ன நான் செய்கிறேனோ, என் வியாபாரத்தில், எதுலேயோ எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி, அதையே நானும் சொல்லுகிறேன். அவர் இப்படித்தான் ஆகும்னு சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன் இப்படித்தான் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஆகும். என்னுடைய மனைவி பிள்ளைகள் இப்படி தான் இருப்பார்கள். என்னுடைய பொருளாதாரம் இப்படி தான் இருக்கும். என் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி உங்களுடைய எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும். வளமான, ஆசீர்வாதமான, முன்னேற்றமான எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும். சொல்லி சொல்லி உங்கள் குடும்பத்துக்கான எதிர்காலத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டியதாக இருக்கிறது. இத்தனை பேர் இருக்கிறீங்க. இதெல்லாம் புரியாமல் தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, தினந்தோறும் எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னே என்ன சொல்கிறது, அப்பா விடிஞ்சிருச்சா, எப்படித்தான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னோ தெரியல, என்ன தான் பண்ண போகிறேன்னோ தெரியல, முழுகிக்கிட்டே இருக்கிறேன், தினந்தோறும் தலை முழுகிற ஸ்டேஜில் இருக்குது. தீர்க்கதரிசனம் சொல்கிறார், இப்படியே போனால் அவ்வளோதான், கண்டிப்பாக அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் சொல்லியாச்சு இல்லை. பாருங்கள் எவ்வளோ பெரிய தவறு பண்ணுறோன்னு. மனுஷனை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். நாம் வாயை திறந்து சொல்ல வேண்டும். அவருடைய வாயிலிருந்து வந்துருச்சு வசனம், இப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேணும். அவருடைய வாயிலிருந்து அனுப்பிச்சிட்டாரு. அவருடைய வார்த்தையை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? புறப்பட்டு போக பண்ண வேண்டும். உங்களுடைய பிரச்சனைக்கு எதிராக, உங்களுடைய வாழ்க்கையின் சவால்களுக்கு எதிராக உங்கள் வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு செல்ல நீங்கள் வழி செய்ய வேண்டும். ஸோ நான் பைபிளை வாசிக்கும்போது, இப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறத வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ நான் அதை சொல்ல வேண்டும், நான் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய வார்த்தை புறப்பட்டு செல்ல வேண்டும். பாருங்கள், தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். அனுப்பினார்னு எப்படி அனுப்பிச்சார்? அவரே அனுப்பிச்சிட்டார் வார்த்தையை. அவரே ஜனமே கவனிங்கள்னு அங்கேருந்து பேசிட்டாரா? கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனுஷன் எடுக்கிறாரு, அவனுக்கு வார்த்தைகளை தர்றாரு, அவன் எந்திரிக்கிறான். அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி தான் ஆரம்பிக்கிறான். அவன் மூலமாக சொல்ல வைக்கிறாரு. சொல்ல வச்சுட்டு அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். அப்போ உங்களுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பது கேட்கப்பட வேண்டும். அதை சொல்லும்போது தான் அங்கே சுகமும் சுபிட்சமும் வாழ்வும் வெற்றியும் நல்ல எதிர்காலமும் அங்கே உண்டாகிறது. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை டிக்ளேர் பண்ண வேணும். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் அதை டிக்ளேர் பண்ண வேணும். கர்த்தர் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் கையின் பிரயாசத்தை குறித்து என்ன சொல்கிறாருங்கிறத டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகிறதா?
என் வார்த்தை என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போனா அது என்ன சொல்லுதோ அது செய்யாமல் அது திரும்பவே திரும்பாது. அதைத்தான் எல்லாம் சொல்கிறாங்க. மோசே சொன்னது ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போல, எலியா சொன்னது ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போல, யோசுவா சொன்னது ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகல, இல்லைங்களா? சாமுவேல் சொன்னது ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகல. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. ஏசாயா 55 சொல்லியிருக்குது, நான் விரும்பின காரியம் ஆகும்படி செய்யும், அது வெறுமையாக என்னிடத்துல திரும்பாது. சரி, இதுதான் அறிக்கையினுடைய முக்கியத்துவம். பாருங்கள், நிறைய பேருக்கு இது விளங்குறது இல்லை. இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷனை பற்றி நிறைய பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்னமோ ஒரு உபதேசம், என்னமோ இதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அதனால தான் இவ்வளோ சிரத்தை எடுத்து இதை இவ்வளோ விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால், நீங்கள் கெட்டதெல்லாம் பேசி பாருங்கள், ஐயோ கொய்யோ போச்சு பாட்டாகவே பாடிடுவாங்க. இதெல்லாம் அதெல்லாம் பேசி பாருங்கள், யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில் நின்றுக்கிட்டு நீங்கள் டோட்டலாக அவநம்பிக்கையை பேசி பாருங்கள், டோட்டலாக ஃபெயிலியரை பேசி பாருங்கள், டோட்டலாக வியாதியை பேசி பாருங்கள், டோட்டலாக அழிவை பேசி பாருங்கள், டோட்டலாக என்னால் முடியாது, ஐயோ நம்மளால் அதெல்லாம் முடியாதுப்பா, நமக்கு வேணாம்ப்பா, நமக்கு அப்படி பேசி பாருங்கள். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பைபிள் வச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கோயிலுக்கு போகிறவங்க தான், எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாம் இன்னும் கேட்டால் ஆமீன் அல்லேலூயா சொல்லுவாங்க. அதுக்கு அதெல்லாம் தப்பு இல்லைன்றுவாங்க. ஆனால் இப்படி சொன்னால் தான் அதை எதுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அது என்னது, அது இது புது உபதேசம் புது உபதேசம் இல்லையா, இங்கே சொல்லியிருக்குது. அதனால தான் எடுத்து காண்பிக்கிறேன் இதுலேருந்து. இது புது உபதேசம் இல்லை, இது ரொம்ப ரியல். கடவுளுடைய வார்த்தையின் படியே ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ஏன்னா கடவுள் நம்மளை அப்படி வச்சுருக்காரு. கடவுளுடைய வார்த்தை அப்படி தான் வேலை செய்யுது. கடவுள் எதையுமே சொல்லிட்டு தான் செய்கிறாரு. சொல்கிறாருன்னா இந்த பூமியில் எப்படி சொல்கிறாரு, நம்ம மூலமாக சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் மூலமாக தான் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறது தான் ஆகும், இன்னொரு ஆள் சொல்கிறது இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் ஆகும்.